ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சென்னையில் சோழிங்கநல்லூரில் இருக்கோம். ஸோ சோழிங்கநல்லூர் வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் ரோடு, ஈசிஆர் ரோடெல்லாம் நமக்கு வந்து பக்கம். இங்கே ஓஎம்ஆர் ரோடு, ஈசிஆர் ரோடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் இருக்குது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓஎம்ஆர் ரோட்டில் இருக்கிற உத்தாண்டி பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக வரவங்களுக்கு ரொம்ப நல்ல ஸ்பாட்னே வந்து சொல்லலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பீச்சுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது. நீங்கள் கூகுள் மேப்பில் மத்ஸ்யா நாராயண டெம்பிள் அப்படின்னு சொல்லி அடிச்சிங்கனாலும் வரும், இல்லை உத்தாண்டி டெம்பிள் அப்படின்னு போட்டிங்கனாலும் வரும். இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா கேமரா வந்து அலவுட் கிடையாது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு கோயிலுக்கு வெளியே வந்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா பீச் வந்து தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபேமிலிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாம் மெரினா பீச்சுக்கு தான் போவாங்க. நீங்கள் இந்த ஏரியாவிலேருந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரௌடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஈவன் பார்த்திங்கன்னா ஹாலிடேஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 5:30க்கு மேலே தான் வந்து பீச்சுக்கு வந்திருந்தோம். ஸோ எங்களால் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா பிளேஸ் கவர் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈசிஆர் ரோட்டில் இருக்கிற மெரினா மாலுக்கு வந்து வந்துவிட்டோம். பீச்லேருந்து மெரினா மால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். நீங்கள் ஒரு மேக்ஸிமம் ஒரு 1/2 hourல வந்து ரீச் பண்ணிடலாம். நாங்கள் மாலுக்கு வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டால்லாம் போட்டிருந்தாங்க. இங்கே ஸ்டாலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருந்தது. லேடிஸ் தேவையான ட்ரெஸ்ஸஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாய்ஸ் ஐட்டம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம், இந்த மாதிரி நிறையாவே வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுளாக தான் இருந்தது. இனி நம்ம மாலுக்குள்ளே போய் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பார் ஹைப்பர் மார்க்கெட் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸான ஹைப்பர் மார்க்கெட் தான். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து லேப்டாப் ஷோரூம்ஸ் வந்து இருக்குது. லினோவோ, ஏசர், ஹெச்பி, டெல்லு, சாம்சங்கு, இந்த மாதிரி எல்லா கம்பெனி ப்ராடக்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஆனால் ஷோரூமில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கூட்டம் வந்து அதிகமாக இல்லை. எனக்கு தெரிஞ்சு அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணுறாங்க. யாரும் போய் டைரெக்டாக ஷோரூமில் பார்த்துலாம் வாங்குறது இல்லை. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து லேப்டாப் ஷோரூமு, ஹைப்பர் மார்க்கெட்டு தான் இருக்குது. இனி நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் நம்ம என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் சீசன் அப்படிங்கிறக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேப்டன்ஸோட ஃபோட்டோஸுமே வந்து வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைல் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸ்க்கு தேவையான திங்ஸ் வந்து இங்கே கிடைக்கும். அதுலேயே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்தீங்க அப்படின்னா டெக்கத்லான் வந்து இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஐட்டம்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லெவிஸு, ஃபேப் இண்டியா, இந்த மாதிரி ஸ்டோரும் கூட இங்கே வந்து உள்ளே இருக்குது. நம்ம வந்தப்போ பார்த்திங்கன்னா ஐபிஎல் மேட்ச் நடந்திருந்தது. அதுக்காக என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மால்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்க்ரீன் வந்து செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நிறையா பேர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாலில் வந்து மேட்ச் பார்த்துட்டு இருந்தாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஆனால் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேண்டலூன்ஸ், டெக்கத்லான், லைஃப் ஸ்டைலு, அப்ட்ரானிக்ஸு, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. எல்லா மால்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளை என்டர்டெயின் பண்ணுறதுக்குனே ஒரு வந்து டாய் ட்ரெயின் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் இருந்தது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 100 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. குழந்தைங்க ஒரு 1 or 2 years இருந்ததுன்னா அவங்க வந்து எதுவும் சார்ஜ் பண்ணுறதில்ல, பெரியவங்களுக்கு மட்டும் சார்ஜ் பண்ணுறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ரவுண்டு வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அடுத்து நம்ம செகண்ட் ஃப்ளோரில் போய் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாம்பே டையிங்ஸ் எல்லாம் கூட இருக்குது. பாம்பே டையிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது தமிழ்நாட்டில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. செகண்ட் ஃப்ளோர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா பேண்டலூன்ஸோட ஷோரூம்லாம் இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லை, ஜாக்கி ட்ரெண்ட்ஸ் கூட இருந்தது. எல்லா ஃப்ளோர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளோட என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா டாய் கார்லாம் வந்து வச்சுருக்காங்க.
எப்பவுமே மாலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிராண்டட் ஷோரூம்ஸாக தான் இருக்கும் மேக்ஸிமம். சம்மர் டைம் அப்படிங்கிறக்காட்டி வெயில் ஜாஸ்தியாக இருக்கும். மாலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசியாக இருக்குது அப்படிங்கிறக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் மேட்ச் பார்க்கறக்கே வந்து பார்த்திங்கன்னா மாலுக்கு வந்திருந்தாங்க. அப்படியே நீங்கள் செகண்ட் ஃப்ளோரில் வந்து தேர்ட் ஃப்ளோருக்கு வந்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கோர்ட் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் பாப்கார்னு, பீஸா ஹட்டு, டேக்கோ பெல்லு, ஜூனியர் குப்போனா இந்த மாதிரி நிறையா இருந்தது ஃபுட் கோர்ட். மாலில் இருக்கிற பாதி கூட்டமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்துருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மற்ற ஃப்ளோரை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழன் பரோட்டா கடை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்கின் ராபின்ஸு, சிக்கனு, வேஃபில்லு இந்த மாதிரி நிறையா கடை இருந்தது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மதுரை ஃபேமஸ் ஜிகர்தண்டாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்போ ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிகர்தண்டா ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் கார்ன் வந்து கொடுக்குறாங்க. மால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேர்ட் ஃப்ளோர் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதனோட டிசைன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வித்தியாசமாக வந்து கட்டியிருந்தாங்க. அடுத்து நம்ம ஃபோர்த் ஃப்ளோரில் என்ன இருக்குதுன்னு சொல்லி போய் பார்க்கலாம். இங்கே ஃபோர்த் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஐநாக்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் டிக்கெட் கவுண்டரும் கூட வச்சுருக்காங்க. அதுவும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 349 காம்போ வேறு கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் மூவி பார்த்தீங்கன்னா ஒரு 3 மூவி இல்லை 4 மூவி வந்து 349 ருபீஸ்க்கு வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்பிக்யூ நேஷன் வந்து மேலே இருக்குது. இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர்ஸ்னு சொல்லி நிறைய இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா விஆர் கேம்ஸு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஹோம் சென்டர் இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஆக்சசரிஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து கிடைக்கும். எல்லா மால்லையுமே வந்து காமனாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ்பா தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் ஃப்ளோரில் இருக்குது. டைம் ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் மேட்ச் பார்க்குறவங்களோட கூட்டமும் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் முடிகிற வரையிலுமே வந்து அவங்க ப்ளே பண்ணுறாங்க. கிட்ஸுக்கான மெயின் என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் ஃப்ளோரில் தான் இருக்குது. டைம் ஜோன் சொல்லிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா விஆர் கேம்ஸு, குழந்தைகளுக்கு தேவையான எல்லா கேம்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே நீங்கள் வந்து விளையாடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து கார்டு வந்து வாங்கணும். ஸோ கார்டு வந்து பார்த்திங்கன்னா 1 டைம் சார்ஜ் தான். மினிமம் வந்து 500 ருபீஸ் வந்து பே பண்ணணும். நீங்கள் அதுக்கு மேலே வந்து ப்ளே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கணும். நீங்கள் ஆல்ரெடி கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வெறும் ரீசார்ஜ் மட்டும் பண்ணால் போதும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆஃபரில் வந்து விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்க வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஹாஃப் ப்ரைஸ்க்கு வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க எல்லா கேம்ஸுமே. குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல லொக்கேஷனே சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சம்மர் டைம் அப்படிங்கிற நம்மளால் வெயிலில் வந்து போக முடியாது. ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா ஒரு ரிலாக்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் இருந்துட்டு போகலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு. ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறக்காக எங்களால் வந்து பார்த்திங்கன்னா இஸ்கான் டெம்பிள் வந்து போக முடியல. உங்களுக்கு டைம் கிடச்சுன்னா மறக்காமல் இஸ்கான் டெம்பிள், மெரினா மால், உத்தாண்டி பீச் வந்து மறக்காமல் போங்க.